வெல்கம் டு தமிழ் மும்பைக்கர்ஸ் யூடியூப் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ காலையிலே நம்ம ஒரு பரபரப்பான சிட்டி லைஃப்பை விட்டு வெளியே போய் ஒரு காட்டு வழி பாதையில் ஒரு நல்ல ரைடு பிளான் பண்ணியிருக்கோம். எங்கன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. மால்சட் காட். இந்த மால்சட் காட் மும்பையிலேருந்து புனே போகக்கூடிய வழியில் இருக்குது. அருமையான மரங்கள், நல்ல லேண்ட்ஸ்கேப், நல்ல அருமையான ரோடு, மலைப்பாதை, இன்னும் நிறையா வியூ பாயிண்ட்லாம் இருக்குது. குறிப்பாக அந்த வியூ பாயிண்ட்டெல்லாம் நாங்கள் 360 கேமராவில் சூப்பரான எஃபெக்ட் கொடுத்து ரெக்கார்ட் பண்ணணும்னு இருக்கோம். எங்களோடு இணைந்திருங்க. வீடியோ சூப்பராக இருக்கும், நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். வாங்க. இது கல்யாணில் உள்ள பத்ரி பூல். இது இனாக்ரேஷன் பண்ண நேரத்தில் இதை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ மேலே ஐ பட்டன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நாங்கள் கொடுத்துருக்குறோம். இப்போ நம்ம சிட்டி லிமிட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். அப்படியே கிராமத்து சாயல் தெரியுது. இந்த இடத்துக்கு பேர் பாஞ்சரா போல். இது ஒரு நதி போய்கிட்டு இருக்குது. நல்ல இயற்கையை ரசிக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்தாச்சு. சூப்பரான சீனரிஸ் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. க்ரீன், ப்ளூ, சிவப்பு, தங்க கலரில் புல், பாறைகள், அருமையாக இருக்குது. அப்படியே காற்று வீசுறது, நல்ல அருமையான கிளைமேட்டாக இருக்குது. பாருங்கள், இலை இல்லாத மரம் கூட ரொம்ப அருமையாக இருக்குது. லேண்ட்ஸ்கேப் அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது. ரொம்ப என்ஜாயபிளான வளைவான ரோடுகள். அந்த எதிரே தெரிஞ்ச மலைக்கு தான் நம்ம போக போகிறோம். திடீர்னு மரத்தில் பச்சையாக இருக்குது, திடீர்னு இலை இல்லாமல் இருக்குது. காஞ்ச புல்கள்லாம் தங்க கலரில் இருக்குது. பாருங்கள் நம்ம ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் எப்படி வருதுன்னு. வா, சூப்பராக இருக்குது. அப்படியே ஸ்பீடாக போகலாம் போல. மாடு வருது பாருங்கள். இதுக்கு தான் ஸ்பீடாகவே போகக்கூடாது அப்படிங்கிறது. கரெக்டான ஸ்பீடில் போகணும். ஸ்பீடாக போகலாம், கரெக்டான ஸ்பீடில் எல்லாத்தையும் எதிர்பார்த்து போகணும். ஏன்னா இங்கே நிறைய கிராமங்கள் இருக்குது. பொதுவாகவே கிராமங்களுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிச்சுனாக்கி நம்ம கால்நடைகள், அதே மாதிரி வீட்டு விலங்குகள், காட்டு விலங்குகள் எல்லாமே குறுக்க பாயக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கவனமாக வர்றது ரொம்ப முக்கியம். நாங்கள் ஸ்லோ வந்ததுனால கரெக்டாக பிரேக் பிடிக்க முடிஞ்சுது. ஓ ஓ ஓ ஓ ஓ இவங்களை திருத்தவே முடியாதப்பா. அப்படியே ரைட்டில் ஏறி வராங்க. எவ்வளோ அருமையாக ரோடு போட்டு கோடு போட்டு நீ இந்த பக்கத்தில் போ, நீ இந்த பக்கத்தில் போன்னு கவர்மெண்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ண கூட
அந்த வண்டிக்காரன் தூங்கிட்டான் போல, நிதானம். இப்படிப்பட்டவங்களால தான் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. சரி நம்ம மூடை கராப் பண்ண வேண்டாம். நம்ம மறுபடியும் என்ஜாய்மெண்ட் மோடுக்கு போகலாம். நம்ம பார்த்து ஓட்டணும். ஏற்ற பாருங்கள் மலை எப்படி இருக்குது. அந்த மலைக்கு மேலே நம்ம ஏற போகிறோம். அங்கங்கே கொஞ்சம் தீ வச்சுருக்காங்க. ஹலோ, ஹாய். பைக்கில் ரைடு பண்ணிக்கிட்டே சீன் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயம். அருமையாக இருக்குது. நமக்கு முன்னால் இருக்க மலை அப்படி லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் போகிறது, மரங்கள்லாம் அப்படி மெல்ல சுற்றி வருது. இங்கே என்ன ரோடு, சிமெண்ட் ரோடு போடுதாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட நல்லா பேரிகேட் பண்ணியிருக்கலாம் ஏதோ. சரி, இந்த பக்கத்தில் கொஞ்சம் இடம் வச்சுருக்காங்க, பரவாயில்ல. அங்கேருந்து வரவங்களும் கவனமாக வரணும். சரி, ரோடெல்லாம் பண்ணி ரெடி ஆகிக்கிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். மற்ற இடங்கள்லாம் ரோடு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒருவேளை இந்த இடத்துல இடிஞ்சிருந்துருக்குமோ என்னவோ தெரியல. பாருங்கள் அந்த மலை. இப்போ நம்ம மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். மழை நேரத்துலலாம் அந்த பக்கம் அப்படியே அருவி கொட்டிக்கிட்டே இருக்கும். அப்படி தண்ணிலாம் கிராஸ் ஆகிட்டு இருக்கும். இந்த டெம்போக்காரன் ஓவர்டேக் பண்ணியாச்சு, அப்புறமா ரைட் சைடில் போயிட்டுருக்கான் பாருங்கள். லெஃப்ட் சைடுக்கு வர வண்டி தானே பாருங்கள், ஏற்றால வண்டி வருது. சரி நம்ம கதைக்கு வர்றோம். சூப்பர். வலது பக்கத்தில் உயரமான மலை, இடது பக்கத்தில் பள்ளம். அப்படி திரும்புறது சூப்பராக இருக்குது. ஓ, பாருங்கள், இது வின்டரோட கடைசி சீசன்னால அதிகம் சூடும் இல்லை, அதிகம் குளிரும் இல்லை. அப்படியே சொகுசான ஒரு பயணம் ஏறுகிறோம். ரோடு அருமையாக பண்ணியிருக்காங்க. ரோடு அருமையாக இருக்குது. அந்த மலை பாருங்கள். வாட் அ பியூட்டிஃபுல் லுக். இந்த ரோடெல்லாம் இப்படி வளைச்சி நெளிச்சு இந்த இடத்துல போடணும் அப்படின்னு யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. இந்த காட்டுக்குள்ளே கொண்டு இவ்வளோ அருமையாக அந்த காலத்துலேருந்தே போட்டு வச்சுருக்காங்கன்னா பாராட்டணும். ரோட்டில் பள்ளம் இல்லாமல் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. என்னாச்சு, இந்த வண்டி ஆஃப் ஆகி கிடக்குது, அந்த பக்கத்தில் அந்த வண்டி ஆஃப் ஆகி கிடக்குது. பாருங்க சூப்பராக இருக்குது. என்ன லுக்கு. அப்படியே அந்த மலைக்கு உச்சிக்கு மேலே நின்னா எப்படி இருக்கும். ஓ, இங்கேயும் வேலை நடக்குதா? மேலே நீல வானம், சைடில் பச்சை மரங்கள், நடுவில் தார் போட்ட ரோடு. கொஞ்சம் இடது பக்கம், கொஞ்சம் வலது பக்கம். இப்போ நம்ம முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். மால்சஸ் காட் வந்துட்டோம். பாருங்கள் எப்படி ஒரு சீனாக இருக்குது. அந்த பக்கம் மலை இருக்குது, வேத்தால மலை இருக்குது. இது ஒரு வியூ பாயிண்ட்டு. இந்த பாயிண்டெல்லாம் நம்ம வந்து மறுபடியும் வந்து பார்க்கலாம். ஆஹா, சூப்பர். இது இடது பக்கம் அப்படி பார்த்தாச்சுன்னா அப்படி பள்ளமாக இருக்குது. ஆனால் இங்கே வண்டி நிப்பாட்டக்கூடாது, அதனால் நம்ம அங்கே போகிறோம். வண்டி நிப்பாட்டிட்டு கீழே பார்த்தா சூப்பராக இருக்கும். மேலே மலை பாருங்கள். மழை நேரத்தில் இந்த பக்கமாக வரும்போது மேலேருந்து தண்ணி கொட்டும். அதே மாதிரி கல் கூட விழ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கவனமாக வரணும்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அதிகமாக தண்ணி கொட்டினாலும் என்ன ரோடு, இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பள்ளம் மேடு அப்படி இருக்குது. பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குதா. அப்படியே ஏத்தால உள்ள மலையில் மட்டும் கொஞ்சம் பனி இருந்திருந்து அப்படின்னுச்சுன்னா அப்படியே சொல்லலாம் இதுதான் லடாக் அப்படின்னு.
அருமையாக இருக்குது. எல்லாம் மறந்து அருமையாக நம்ம வந்து வண்டி ஓட்ட முடியுது. ஆனால் கவனமாக ஓட்டணும். இடது பக்கம் பள்ளம், மேலே மலை, ஏற்றால எனி டைம் வண்டி வரலாம். பாருங்கள், வர்றவங்களும் சில நேரங்களில் ரைட் சைடு ஏறி தான் வருவாங்க. அப்படியே வளைய போகிறோம். டேக் a left turn. பாறைகள், இயற்கை அற்புதமானது. அந்த பக்கம் பாருங்கள், நம்ம வந்த ரோடெல்லாம் தெரியுது. சுற்றி சுற்றி மலை, சூப்பராக இருக்குது. கல்லெல்லாம் தேவையான அளவுக்கு தான் உடச்சிருக்காங்க. மேலே வந்து ஏதோ பால்கனி மாதிரி மலை வந்து வெளியே நீண்டுக்கிட்டு இருக்குது. இங்கே ஒரு கோயில் வச்சுருக்காங்க. ஆஹா, மேகம், மலை, மலைச்சாலை, மலை ரோடு. குகைக்குள்ளே போகிறோம். ஒரு சின்ன குகை இருக்குது. வாவ், குகை தாண்டிட்டோம். இந்த பக்கத்தில் நிறைய வியூ பாயிண்ட் இருக்குது. நம்ம எண்டு வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்து ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டாக 360 கவர் பண்ண போகிறோம். ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் நாங்கள் வந்து 360 கவர் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்குது சீன். வாவ், ஆஹா, வளைந்து நெளிந்து செல்லும் மலைச்சாலை, பச்சை பசேலென மரங்கள், அடர்ந்த காற்றின் மத்தியிலே. இயற்கை ரசிக்கிறவங்க அப்படியே கவிஞர் ஆயிடுவாங்க போல இருக்கு. நான் பெரிய கவிஞர் கிடையாது, ஆனால் நம்மளும் கொஞ்சம் அப்படியே பேச ஆரம்பித்தோம் பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட மலை ஏறி முடிச்சிட்டோம். வீட்டில் உள்ள மலை பாருங்கள், சூப்பராக இருக்குது. வீடியோ கொஞ்சம் நீளமாக போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோவை ஒரு ரைட் வீடியோவாக இங்கேயே நிப்பாட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். வியூ பாயிண்டெல்லாம் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் பாருங்கள், ரொம்ப சூப்பரான வியூ பாயிண்ட் நம்ம 360 கவர் பண்ணி காட்ட போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் மும்பைக்கர்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.